ஹாய் ஃபார் தி பீப்பிள். இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் தொகுதியும் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளில் 27வது தொகுதியுமான ஆலந்தூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த தொகுதியில் 2021 யார் வின் பண்ணாங்க, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021 ஆலந்தூர் தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை 3,89,032, பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 2,37,751, நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை 321. எலெக்ஷன்ல நோட்டால பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 1908. எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வேட்பாளராக நின்ன முகமது தமீம் அன்சார் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 1770. நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக நின்ன கார்த்திகே என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 16,522. மக்கள் நீதி மையம் சார்பில் வேட்பாளராக நின்ன சரத்பாபு என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 21,139. அதிமுக சார்பில் வேட்பாளராக நின்ன வளர்மதி என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 76,214. திமுக சார்பில் வேட்பாளர் நின்ன அன்பரசன் என்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை 1,16,785. இந்த எலெக்ஷன்ல திமுக சார்பில் வேட்பாளர் நின்ன அன்பரசன் என்றவங்க 40,571 வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி அந்த மழை காலத்துல தண்ணி கொஞ்சம் இது இருக்காது. தண்ணியே தான் ரெண்டுமே பிரச்சனை. ஒரு சில நேரம் வந்து தண்ணி இருக்காது, ஒரு சில நேரம் வந்து தண்ணி ரொம்ப அளவு கடந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஊரே காலியாக தான் இருக்கும். ஹெலிகாப்டர்லாம் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். ஸோ ரெண்டுமே மாற்றி தான் ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா போட் வச்சு தான் வருவாங்களே. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் தண்ணி நிற்காது. இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் போனோம்னா சாதாரண ஒரு மழை வந்தாலே தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிலமை தான் இருக்குது. ரோடு தான் பிரச்சனை. மழை பெஞ்சா வெளியே வரவே முடியல, தண்ணி நிற்கிது. கரண்ட்டு பரவாயில்ல, அப்பப்போ வருது, எப்போ சாமி ஆப்பாவும் சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு தான் இந்த ரோடு தான் நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம ஏரியா ரூட்டில். அதுதான் பிரச்சனையே அதிகம். ரோடு தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது. எங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனைனா அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுது, ரவுடிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு பொது இடத்துக்கு ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைக்கு வந்து காவல்துறை எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க. பொது இடத்துல நம்ம எங்கே போகிறோம் வரோன்னா ரொம்ப வழிப்பறி பண்ணுற மாதிரி, கூட காசு கொடுங்கிறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் நடக்குது. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கட்சி அரசியலாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்களான்னு தெரில. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஆட்சி மாறினா ஒரு நல்லது நடக்கணும். இப்போ நடுவில் வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டு இருக்காங்க. அது எதனால் இடிக்கிறாங்கன்னு தெரியல, ஃபியூச்சரில் தான் தெரியும். எங்களுக்கு முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்டே க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஃபுல்லாக சுற்றி ஒரு இதாக இருக்குது. ரெண்டாவது ட்ரைனேஜ் வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஏரியாவில் ட்ரைனேஜே இல்லை, தண்ணி இல்லை, ட்ரைனேஜே இல்லை. எங்கள் ஏரியாவில் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா பண்ணுறேன். நம்ம தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு வசதி இல்லாமல் இருக்குது. ரோடெல்லாம் போட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஆட்சி மாறிச்சுன்னா எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். எங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனைனா, இப்போ ரோடு போடுறேன்ட்டு இது பண்ணாங்க. இப்போ அதனால எல்லார் வீடுமே இதுவாயிடுச்சு. ஸோ அதான் ஹைட்டு கம்மியாகி, ஸோ இப்போ அவங்க என்னன்னா இப்போதைக்கு இது ஓகே, இதுக்கப்புறமும் தொடர்ந்தாங்கன்னா எல்லா மக்களும் அவங்க சொந்த வீட்டையே இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ இடம் பிரச்சனைனால கவர்மெண்ட்டே வீடுங்களாம் இடிக்கிறாங்க. ஸோ அது சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுச்சா நடுறது 12 மணிக்கெலாம் வந்து எங்கள் ஏரியாவில் தான் அடித்தாங்க வீடெல்லாம். இடிச்சுட்டு இப்போ அந்த மக்கள் எங்கே போனாங்க என்னன்னே தெரியல. அதெல்லாம் தொடராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ரோடு சரியில்லை, கழிவு நீர் சரியில்லை, இது மட்டும்தான் குறை. மற்றபடி எல்லா விதத்துலையும் சரியாக இருக்குது. கழிவு நீர் போகிறதுக்கு முறையான அமைப்புகள் இல்லை. அதேமாரி தண்ணி வந்து சம்மரில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ போய் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு வி ஃபார் தி பீப்பிள் சார்பாக கேட்டுக்கிறோம்.